Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் மேக்கப் டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். Only பேஸ் மட்டும் தான், matte makeup base. அதாவது பாத்தீங்கன்னா இது யாருக்கு பொருந்தும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா oily skin, very oily skin உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது போக acne prone skin உள்ளவங்களுக்கு கூட நல்லா இருக்கும். Other people உங்களுக்கு நல்ல matte makeup base போக ஆசையா இருக்குன்ற கூட தாராளமா இந்த ஸ்டெப்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் எப்படி மாதிரி அப்ளை பண்றது அப்படிங்கறது என்னோட வெர்ஷன் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். ஓகேவா? So make sure வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு skin prep is also very important before makeup. So எப்பவுமே எந்த நீங்க வந்து மேக்கப் ப்ராடக்ட் போட்டாலும் சரி கண்டிப்பா skin prep is very important. So ஆல்ரெடி என்னோட ஃபேஸ் வந்து நல்லா நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன். தென் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு டோன் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? So டோனர் உங்கள்ட்ட இல்ல அப்படினா நீங்க ரோஸ் வாட்டர் கூட போய்க்கலாம். ஓகே? So போட்டுட்டு தென் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு chilled ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிட்டேன். இது நல்லா ரெஃப்ரெஷ்டா க்ளோயிங்கா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும் உங்களுக்கு வந்து. So உங்களுக்கு க்ளோ உங்களுக்கு தெரியும். தென் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நீங்கள் ஒரு சீரம் போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், டேரெக்டாக ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர், ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ, நான் கமோடோஜெனிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். ஓகே? ஸோ அப்போ தான் மேக்கப் வந்து உங்களுக்கு ஆயிலி ஆகாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது நீங்கள் போட்டுட்டு தென் ஒரு 1 minute கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு ஜெல் பேஸ் சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறோங்க. ஓகேவா? ஸோ போட்டு நல்லா ஒரு 5 to 7 minutes வந்து கேப் விட்டுருங்க. கேப் விட்டு இப்போ நம்ம மேக்கப்புக்குள்ளே பேஸ் மேக்கப்புக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஸ்டெப் நம்பர் 1 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 1 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணிட்டோம். ஓகே? ஸோ ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர். ஸோ ப்ரைமர் வந்து எந்த மாதிரி ப்ரைமர் நீங்கள் போகணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் அப்படின்னா ஒரு ஜெல் பேஸ்ட் மேட்டிஃபைங் ப்ரைமர் இந்த மாதிரி போகணும். ஸோ இது போகும்போது உங்களுக்கு ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். அது மாதிரி நல்லா ஸ்மூத் அண்ட் போர்லெஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். மேக்கப் வந்து நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு க்ரிப் பண்ணி வச்சு உங்களுக்கு நல்லா வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் வச்சிருக்கும். யூஸ்வல் ஸ்டேயிங் பவர் விட லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கும். அந்த ஆயில் அண்ட் ஷைன் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஓகே? ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் ப்ரைமர் வந்து பார்த்துக்குறோங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைமருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது லாக்மியோட அந்த அண்டர் கவர் ஜெல் ப்ரைமர், இந்த மார்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த போர் க்யூர் ப்ரைமர், மேப்ளினோட ஃபிட்மி ப்ரைமர் இந்த மாதிரி இருக்குது. பேக்கோட போர் ப்ரைமர்லாம் இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜெல் பேஸ்ட் ப்ரைமர் நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக, சில பேர் டீ ஜோன்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க, நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ இந்த ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நல்லா சில்கி, ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வந்து இருக்கும் ஸ்கின் வந்துட்டு. மேக்கப் வந்து எப்போவுமே டைம் எடுத்துக்கணுங்க. ஓகே? ஸோ நம்ம டச்சப் பண்ண வேண்டிய அவசியமும் நமக்கு வந்துட்டு வராது நம்ம டைம் எடுத்து அப்ளை பண்ணும்போது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதையே கொஞ்சமாக வந்து ஐலிட்டில் போட்டுக்கிறோங்க. இது ஐஷேடோக்கு நல்ல ஒரு பேஸாக வந்துட்டு நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே? இந்த மாதிரி ஜென்டிலான மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரைமர் வந்துட்டு. ஓகே? ஓகே, ஸ்டெப் நம்பர் 2 வந்து முடிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்களில் இல்லை ஃபேஸஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியரான டார்க் பேச்சஸ், பிக்மெண்டேஷன்ஸ், ஸ்பாட்ஸ், பிளெமிசஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ள கலர் கரெக்டர் வச்சு கலர் கரெக்ஷன் நீங்கள் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஸ்க்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து அதெல்லாம் இல்லை, அதனால் நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், அந்த ஸ்டெப்பை நான் ஒமிட் பண்ணிவிட்டு ப்ரைமருக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் ஃபவுண்டேஷன் வந்துட்டு போகிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபவுண்டேஷனாக இருந்தால் எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட் மேக்கப் பேஸ்க்கு நல்ல ஒரு மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேட் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா லோரியல் இன்ஃபாலிபிள் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, அந்த மேட் ஃபவுண்டேஷன் இருக்குது. லாக்மியோட 95 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேப்ளினோட ஃபிட்மி அந்த ப்ரைமர், சூப்பர் ஸ்டே ப்ரைமர், மேப்ளினோட ஃபிட்மி அந்த ஒரு ஃபவுண்டேஷன் நல்லாயிருக்கும். மேப்ளினோட சூப்பர் ஸ்டே 24 hour ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அது நல்லாயிருக்கும். இன்சைட்டில் கூட உங்களுக்கு வந்து ப்ரைமர்ஸ் இருக்குது, மேட் ஃபவுண்டேஷன் இருக்குது. ப்ரைமர் வந்து மேட் ஃபவுண்டேஷன் இருக்குது, அதுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்படி மாதிரி மேட் ஃபவுண்டேஷன் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும், கவரேஜ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை சைனை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஸ்கின் வந்து மேட் ஃபீடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே? ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளாக நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போகிறீங்கன்னா அந்த ப்ளூ கம்லேருந்து ஹைப்பர் மேட் ஃபவுண்டேஷன் கூட போங்க. இது வந்து ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன், அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும் இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு. ஓகே? ஸோ இது நீங்கள் தேவைப்படுற அளவு வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க ஸ்கின்னில் வந்துட்டு. ஸோ நீங்கள் ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபிங்கர்ஸையும் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பேட்டிங் மோஷன்லேயே அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் மேட்சிங் ஷேடாக வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகாது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்குங்க.
நீங்கள் இதுக்கு கீழே சப்போஸ் அந்த கரெக்டர்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர்லைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி டேபிங் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கீழே உள்ள ப்ராடக்ட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணுறா அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஃப் பண்ணிக்கிறங்க. நான் ரொம்ப ஒரு ஷார்ட் அண்ட் ஜென்டிலான சர்க்குலர் மூமெண்ட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ பாருங்கள், இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேட் ஃபினிஷ் தான் வந்து கொடுக்கும். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு இந்த ஃபினிஷுமே வந்து கொடுக்காது. கம்ப்ளீட்டாக ஒரு மேட் ஃபினிஷ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒரு ஷைனோ அந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. அது வந்து பார்த்துக்கிறோங்க நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ நல்லா வந்து தரவை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக்குக்குமே கூட வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டேன். மாய்ஸ்சரைசர் போட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டேன். ப்ரைமருக்கு அப்புறம் ஆப்ஷனல் கலர் கரெக்ஷன் நீங்கள் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபவுண்டேஷன் வந்து போய்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர். ஸோ கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் மேட்சிங் ஷேட் வந்து கன்சீலர் வந்து போய்க்கிறங்க. நல்ல ஒரு லிக்விட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ எந்த ஒரு டிவி ஃபினிஷ் இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு லிக்விட் கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். மேக் ஷூர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் மேட்சிங் ஷேடாக வந்து இருக்கணும். நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டே வந்து கன்சீலர் வந்து போங்க. பிகாஸ் ஃபவுண்டேஷன் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கவரேஜ் வந்து கொடுத்துரும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கன்சீல் நம்ம வந்து பண்ணிக்கலாம். கன்சீலர் வந்து நல்லா நமக்கு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அன்இவன் ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து ஹைட் பண்ணி ஈவன் அண்ட் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நல்லா கன்சீல் பண்ணி பேஸை வந்து இன்னுமே நல்லா பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து காட்டும். நான் இந்த கன்சீலரே வந்து ஐலிட்டில் போட்டுக்கிறேன். இது என்னோட ஐஷோட பேஸை வந்து ஒர்க் ஆகும். பட் ஆல்சோ என்னோட அண்ட்ரைஸை நல்லா அந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். ஃபிங்கர்லேயும் நான் பேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஃபவுண்டேஷனுக்கு மேட்ச் ஆகிற ஷேடாக வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் கன்சீலர் தனியாக ஃபவுண்டேஷன் தனியாக உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நோஸோட கார்னர்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறோங்க. எப்போவுமே டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். பேஸ் மேக்கப் மட்டும் அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுதா? இதே மாதிரி தான். ஸோ இந்த பக்கம் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கன்சீலர் வந்து நீங்கள் மேபிளோட ஃபிட்மி கன்சீலர், பேக்கில் இருந்து டேக் கவர் கன்சீலர், இன்சைட் கன்சீலர் இந்த மாதிரிலாம் வந்து போய்க்கலாம். நல்லா லிக்விட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் நம்பர் 4 வந்து முடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் நம்பர் 5 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, மேட் செட்டிங் ஸ்ப்ரே. ஓகே, மேட் செட்டிங் ஸ்ப்ரே அப்படி இல்லைனா ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே வந்து போய்க்கிறங்க. மேட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, பட் மேட் போட்டிங்கன்னா நல்லா இன்னுமே லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்கும். ஹைட்ரேட்டிங் வந்து போய்க்கிறங்க. மேட் இல்லாட்டா டிவி செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லாட்டி பேஸ் வந்து நல்ல ஒரு இதாக தான் போட்டுக்கிறேன், மேட்டாக தான் வந்து போட்டுருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெப் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணுறேன். ஸோ இதை ஃபியூ ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து ஆட்ரை பண்ண விடுங்க. இது எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை நல்லா உங்களுக்கு மெல்ட் டவுன் பண்ணி ஒரு ஸ்கின் லைக் பெண்டபிள் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இன்னுமே இதை ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங், வாட்டர் ப்ரூஃபாக அவங்களுக்கு வந்து வச்சிருக்கும். அந்த ஆயில் அண்ட் ஷைனையுமே நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் அடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கடையில் நீங்கள் வேறு ப்ராடக்ட் லேயர் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நல்லா ஸ்கின்னில் வந்து நேச்சுரலாக இது ஆட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லூஸ் பவுடர் வந்து போய்க்கிறீங்க. அதாவது கலர்லெஸ் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடரும் போய்க்கலாம். இல்லை உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடுக்குள்ள லூஸ் பவுடர், காம்பேக்ட் பவுடர் கூட போய்க்கலாம். நீங்கள் வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா லூஸ் பவுடர் வந்து போய்க்கிறங்க. இல்லை நீங்கள் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட நல்லா உங்களுக்கு மேட் ஃபினிஷ் உள்ள காம்பேக்ட் பவுடர் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் அந்த மேபிளோட ஃபிட்மி மேட் ப்ளஸ் போர்லெஸ் காம்பேக்ட் பவுடர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லூஸ் பவுடருக்கு இன்சைட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேக் இந்த மாதிரி பிராண்ட்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர், மிஸ்கிளாரெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு மேட்டான ஃபினிஷ் பவுடர் தான் நான் வந்துட்டு போக போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி நான் செட்டிங் ஸ்ப்ரே வந்து போட்டேன். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே நான் வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி பவுடர் ப்ரஷ் இல்லைனா நீங்கள் பவுடர் ஸ்பஞ்சு ரெண்டில் ஏதாவது நீங்கள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. ஓகே, ஸோ அதில் அந்த மாதிரி நல்லா காம்பேக்ட் பவுடர் நீங்கள் எடுத்துக்கிறங்க. இதுவுமே ஸ்கின் மேட்சிங் ஷேடாக இருக்கணும். அப்போ தான் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். மேக்கப் வந்து நல்லா மூவ் ஆகாமல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இது க்ரீம் ப்ராடக்ட்ஸை இன்னும் நல்லா செட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பவுடர் ப்ரஷில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஜென்டிலாக வந்து டேப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை செட் பண்ணி உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ. இது ஒரு மேட் காம்பேக்ட் பவுடர் அப்படிங்கிறனால எந்த ஒரு ஷைன் இதெல்லாம் வந்துட்டு இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். மேக்கப் லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். உங்கள் க்ரீம் ப்ராடக்ட்ஸுமே நல்லா லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். ஓகே, இந்த பவுடர் வந்து அஃபோர்டபுள், டிஃப்ரென்ஸ் ஏரியில் வருது. இல்லை SPF இருக்குது. உங்களுக்கு நல்லா ஸ்கின் டோனு டெக்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நேச்சுரலாக பிளெண்ட் ஆகி ஒரு சீம்லெஸ் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ நல்லா ஸ்கின் மேட்சிங் ஷேட் போடும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து நேச்சுரலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆல்வேஸ் யூஸ் அ லைட் பஃபிங் மோஷன். ஸோ இந்த மாதிரி இது டோன்ட் ட்ராக் இட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்படி டக்கு டக்குலாம் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க.
இப்படிலாம் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு லாங் லாஸ்டிங்காக மேக்கப் வந்து லாங் ஸ்டே வந்து இருக்கும். ஓகே, நான் பவுடர் வந்து போட்டேன். ஓகே, ஸோ பவுடர் வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், இதோட நான் அப்படியே முடிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ் மேக்கப் பவுடர் ப்ராடக்ட்ஸ், பவுடர் ப்ரான்சர் ஆர் கான்டியூர் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் பவுடர் ப்ளஷ் வந்து போய்ட்டு பவுடர் ஹைலைட்டர் வந்து போய்க்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட் முக்கால்வாசி வந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து லைட்டாக நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் கான்டியூரிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பவுடர் கான்டியூர் வந்து எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி ஆங்குலர் பவுடர் ப்ரஷில். ஸோ லைட்டாக நான் வந்து கான்டியூர் பண்ணிக்கிறேன் ஹால் ஆஃப் த சீக் போன்ஸில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜா லைனில், இந்த மாதிரி வந்து ஃபோர்ஹெட் ஏரியாவில். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ஸ்லிம்டு ஃபேஸ் வந்து கொடுக்கும். நீங்கள் ப்ரான்சர் வேண்டாம் கூட ப்ரான்சர் வந்து போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். நோஸோட சைட்ஸ்லேயுமே அதை அப்ளை பண்ணிக்கிறேன். பவுடர் இது போய்க்கிறங்க. மேக் ஷூர் கான்டூர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேச்சுரல் கான்டூர் வேண்டாம், 1 ஷேட் டார்க்கர் போகலாம். நான் 1 ஷேட் டார்க்கர் தான் நீங்கள் வந்து போய்க்கிறேன். கொஞ்சம் நல்லா கான்டூரிங் இன்டெப்த் எஃபெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷேட் டார்க்கர் போய்க்கலாம் உங்கள் ஸ்கின் ஷேடை விட. ஓகே, இதே மாதிரி இந்த மாதிரி இந்த பக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், என் ஸ்கின் மேட்சிங் ஷேடு என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ப்ளஷ் கலர் நான் ஒரு நியூட் கைண்ட் ஆஃப் பிங்க் தான் வந்துட்டு போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் ப்ளஷ். ஸோ இது வந்து நல்லா சீக் போன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ் அண்ட் பிரைட் அப்பியரன்ஸ் வந்து கிடைக்கும். பவுடர் ப்ளஷ் போடும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக, ஐ மீன் இந்த ஆயிலி ஸ்கின் வெரி ஆயிலி ஸ்கின் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், க்ரீஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பவுடர் ப்ளஷ்ஷும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்டாக தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். அதில் எந்த ஷிம்மரும் டிவி ஃபினிஷ் எதுவும் வந்து இருக்கக்கூடாது, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ்லேருந்து டெம்பிள்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஹைலைட்டர் வேண்டாம், பவுடர் ஹைலைட்டர் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகேவா, ஸோ நான் ஹைலைட்டர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன், எனக்கு ஹைலைட்டர் வந்து தேவையில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஹைலைட்டர் நீங்கள் போகிறேன்னா லைட்டாக நீங்கள் சீக் போன்ஸ் ஜஸ்ட் இந்த சீக் போன்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறங்க. நான் வேண்டாம் சும்மா ஒரு டெமோக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். பட் எனக்கு ஹைலைட்டர் இன்றைக்கி வந்து வேணாம் தான், பட் உங்களுக்காக டெமோக்காக அப்ளை பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேன் ஃப்ளஃபி ப்ரஷில் வந்து ஹைலைட்டர் வந்து எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த சீக் போன்ஸில் மட்டும் பவுடர் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த நோஸில், பிகாஸ் இந்த இடங்கள் தான் அதிகமாக நமக்கு வந்து ஆயில் வந்து சுரக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம ஹைலைட்டர் போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரத்துலேயே ஆயிலியாக ஆரம்பிச்சிடும், ஆயிலி லுக் மாதிரி காட்ட மாதிரி ஆரம்பிச்சிடும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லுவேன், கொஞ்சமாக அந்த சீக் போன்ஸில் மட்டும் போட்டுக்கிறோங்க, அந்த முள் இருக்கிற இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறோங்க, கொஞ்சமாக வந்து போதும். தென் ரிமைனிங் எக்ஸஸ் இந்த மாதிரி ப்ரௌஸுக்கு மேலே வந்து போட்டுக்கிறோங்க. கொஞ்சமாக குப்பிட்ஸ் போகல உங்கள் லிப்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், அவ்வளோதான். ஸோ இந்தளவு நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் வந்துட்டு போதும். இதே உங்களுக்கு வந்துட்டு போதுமானது. நீங்கள் வேணாம் அப்படின்னா ஹைலைட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸை வந்து நல்லா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரைட்டாக உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக காட்டணும், நல்லா ஹைலைட்டராக காட்டணும். உங்கள் ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும். நீங்கள் ஹைலைட் வந்து இந்த மாதிரி இந்த ஹை பாயிண்ட்ஸில் வந்து போட்டுக்கலாம். எல்லா இதுலேயும் போடணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி டிப் ஆஃப் த நோஸ், ஐஸோட இன்னர் கார்னர், ப்ரௌ போன் இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ப்ரௌ போன் இன்னர் கார்னர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் தேவைப்பட்ட. கண்கள்லாம் உங்களுக்கு நல்லா டல்லாக இருக்குது, ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பேஸ் மேக்கப்னால பேஸ் மட்டும் இது பண்ணுறேன். இப்போ எல்லாமே நான் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒன் மோர் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறேன்னா செட்டிங் ஸ்ப்ரே திரும்ப வந்து அடிச்சிக்கிறேன் அந்த மேக்கப் ஃபிக்ஸரை, மேட் இல்லைனா ஹைட்ரேட்டிங். ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் மேட் இருக்கிற மேட் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் போட்டுக்கிறோங்க. நான் வந்து ஃபுல் மேக்கப் மேட்டை போனால் நான் ஹைட்ரேட்டிங் வந்து போய்க்கிறேன். ஹைட்ரேட்டிங்கும் போய்க்கலாம், நம்ம கொஞ்சம் லைட்டாக அந்த ஹைட்ரேட்டிங் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா. ஓகே, ஸோ இது எதுக்காக நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பவுடர் ப்ராடக்ட்ஸை ஃபுல்லாக நல்லா நமக்கு மெல்ட் டவுன் பண்ணி ஒரு ஸ்கின் லைக் நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கொடுக்கும், ஒரு பிளெண்டபிள் லுக் வந்து கொடுக்கும். அந்த கேக்கி பவுடரி பேட்சி லுக்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஓகேவா, ஸோ நல்லா ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும். இன்னுமே மேக்கப் வந்து நல்லா பட்ஜ் ப்ரூஃப், நல்லா உங்களுக்கு ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், க்ரீஸ் ப்ரூஃப் அவங்களுக்கு வந்து வச்சிருக்கும். நீங்கள் இந்த மேக்கப்லாம் வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப், லிப் மேக்கப் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி டெமோக்காக பேஸ் மேக்கப் அப்படிங்கிறனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு எல்லாமே வந்து ப்ளஷ் கான்டியூர்லாம் பண்ணிவிட்டு இதை அடித்து காட்டுறேன். ஸோ இதை நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விடுங்க. ஆட் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரல் இந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ லாங் லாஸ்டிங் இருக்கும். ஓகேவா, ஸோ மேட் மேக்கப் பேஸில் நான் ஒரு 3-4 இது வச்சுருக்கிறேன். இன்றைக்கி அதில் ஒரு டெக்னிக் தான் இன்றைக்கி வந்து பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து ப்ராடக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர், மேபிளோட மேட் ப்ளஸ் போர்லெஸ் மேக்கப் ஃபிக்ஸர், பேக்கோட அந்த மைக்ரோ ஃபினிஷ் மேக்கப் ஃபிக்ஸர், அந்த மாதிரி பிராண்ட்ஸில் நீங்கள் வந்து போகலாம். மேக்கப் ஃபிக்ஸர் செட்டிங் ஸ்ப்ரே வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர்லாம் உங்களுக்கு வந்து நான் காட்டிட்டேன். நீங்கள் லூஸ் பவுடர் போடுறனால கூட நீங்கள் வந்து போய்க்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம். நான் காம்பேக்ட் பவுடர் எனக்கு மேட் ஃபினிஷ் உள்ளது தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து மேட்டாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது பண்ணிக்கிறேன். அது ஆல்சோ நல்ல ஒரு போர்லெஸ் ஃபினிஷும் கொடுக்கும். ஒரு நாளைக்கு போர்லெஸ் பேஸ் எப்படி போகிறதுங்கிறது அது ஒரு இது வந்து பார்ப்போம். இதே இதுதான் வரும், கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஸ்டெப் வந்து ஒரு 1-2 ஸ்டெப் வந்து மாறும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க, மேக்கப் வந்து நல்லா நிலச்சி நிற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். அதர் ஸ்கின் டைப் உள்ளவங்களும் நீங்கள் மேட் மேக்கப் பேஸ் வேண்டாம், தாராளமாக இந்த மாதிரி போய்க்கலாம். செட்டிங் ஸ்ப்ரே உங்களுக்கு ரொம்ப மேட்டாக வேணும் அப்படின்னா மேட்டாக வேணாம், ஒரு முக்கால்வாசி மேட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹைட்ரேட்டிங் வந்து போய்க்கிறங்க. கம்ப்ளீட் மேட் மேக்கப் பேஸ் வேணும், ஒரு 99%, 100% நல்ல ஒரு மேட் மேக்கப் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் மேட் செட்டிங்ஸ் வந்து இது பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறது கமெண்ட்டில் தெரியப்படுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ப்ராடக்ட் நாய்க்கு அமேசான் பர்பிள் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் பிடிச்ச ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய். கண்டிப்பாக பாருங்கள், நம்ம அந்த ஹைலைட்ரு நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், நிறைய போடலை. அது மாதிரி பேஸ் பாருங்கள் நல்லா மேட்டாக இருக்குது. நீங்கள் ஹைலைட் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஹைலைட்டர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு மேட்டாக இருக்கும். மேக் ஷூர் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் எந்த ஷிம்மர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் அண்ட் பவுடர் பேஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். நீங்கள் க்ரீம் லிக்விட் க்ரீம் போகக்கூடாது, லிக்விட் ப்ராடக்ட்ஸ் போனால் கூட அதில் எந்த ஷிம்மர் இதுவும் இருக்கக்கூடாது, மேட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிறங்க. நான் வெரி ஆயிலி ஸ்கின் இந்த சம்மருக்குலாம் ரொம்ப இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லி காட்டியிருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பவுடர் இது போடும்போது நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான். ஓகேவா, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கிறேன். பாய்.